தமிழ் சினிமாவில் 80s and 90s எல்லாம் முன்னணி நடிகர்களோட நடித்தவங்க தான் சோபனா. இவங்க 21 மார்ச் 1970 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு 47 வயசு ஆகுது. இவங்க சொந்த ஊர் கேரளா. இவங்க அப்பா பெயர் சந்திரகுமார் பிள்ளை, அம்மா பெயர் ஆனந்தம் சந்திரகுமார். இவங்க இப்போ ஹைதராபாத்தில் பாட்டு கச்சேரி மற்றும் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு பரதநாட்டிய டான்சர். நிறைய பரதநாட்டிய கலை போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க சோபனா. இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம்ல பரதநாட்டிய கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க சினிமா வாழ்க்கையானது 1980 ஆரம்பிச்சது. இவங்களுக்கு 9 வயசு இருக்கும்போதே மங்கள நாயகிங்கிற தமிழ் படத்தில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க சோபனா. இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சுங்கிறவரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. 1982 ஆண்டு பக்தா துருவாங்கிற தெலுங்கு மூவில அவங்க ஃப்ரெண்ட் ரோகிணி கூட நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படமும் சோபனா குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு 1984 ரிலீஸ் ஆன ஏப்ரல் 18ங்கிற மலையாள மூவில லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க சோபனா. 1989 தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்ச சிவாங்கிற படம் சோபனாவுக்கு தனக்குன்னு ஒரு பெயரை வாங்கி தந்துச்சு. அதோட அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குச்சு. பின் பாட்டுக்கு ஒரு தலைவன், இது நம்ம ஆளு, தளபதின்னு தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு எல்லா சினிமா துறையிலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லா மொழி படங்கள்லையும் சேர்த்து 200 படங்களுக்கு மேல லீட் ரோல்ல நடிச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு 47 வயசாகியும் இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திட்டு வராங்க சோபனா. 1994 ஆண்டு இந்தியாவின் சிறந்த நடிகைக்கான முதல் தேசிய திரைப்பட விருதை சோபனா வாங்கினாங்க. மணிச்சித்திரத்தாளுங்கிற மலையாள மூவிக்காக அந்த அவார்டை அவங்க வாங்கியிருப்பாங்க. 2001 ஆண்டு மிட்ருங்கிற இங்கிலீஷ் மூவிக்காக 2வது முறையா தேசிய விருதை வாங்கினாங்க சோபனா. அதற்கு பிறகும் பல விருதுகளை இவங்க குவிச்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. வர ஆகஸ்ட் 13 பெங்களூர்ல லோட்டஸ் ஃபீட் வழங்கும் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் மியூசிக் நிகழ்ச்சியில இவங்க பர்ஃபார்ம் பண்ணவும் போறாங்களாமா. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.